போயிடுறேன். ஊர்ல இருந்து கிளம்பும் போது அந்த நைனா இன்னொன்னு கூட சொன்னாரு. டேய் அரசியல்வாதி நம்பாதே, அந்த பதவி கைக்கு வந்துருச்சுன்னா உன்னை பார்த்தா கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவான்னு நிரூபிச்சிட்டியே. இப்ப சொல்லிட்ட இல்ல, கிளம்பிடுறேன். இங்க இருந்து இல்ல, நான் ஊருக்கே கிளம்பிடுறேன். இல்ல இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன தப்பு இதுக்கு மேல? நேத்து பார்த்த எவனோ ஒருத்தனுக்காக இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் முன்னாடி பார்த்தா இவனுக்காக என்ன வெளில போக சொல்லிட்டா இல்ல. இனி ஒரு நிமிஷம் இருக்குமா? இல்லடா, நான் அந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டாம், என்ன மன்னிச்சுக்கோ. என்னது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேல மன்னிப்பு? ஊரே நம்ம பழகிறத பார்த்து பொறாமப்பட்டிருந்தது, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டே நீ. இல்லடா, நான் அந்த மாதிரி இல்லடா, பொறுப்பாதடா டேய். இல்ல இல்ல, நான் போறேன், நான் கிளம்புறேன். டேய், கொஞ்சம் முன்னால் நீ தானே சொன்ன சுக்கர தேசம் உச்சகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னமோ கிளி ஜோசியம் எல்லாம் சொன்னேன். ஐயே, என்ன சுக்கர? எனக்கு இந்த ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. கிளி சொன்னதெல்லாம் போய் நான் போறேன். இல்லடா டேய், இது சுக்கரன் இல்ல, நமக்கு சனி முடிச்சிச்சுடா, அதனால தான் நீ போறேங்கற. நான் கிளம்புறேன். டேய், நீ போனீனா நான் ஏதாவது பண்ணிக்குடா. வேண்டாம் சொன்னா கேளு. நீங்க வெளிய போக வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டே நான் சொல்றேன். எங்க போறீங்க? ஏன் கதவெல்லாம் தாள் போடுறாரு? இது நிஜ துப்பாக்கியா? பின்ன கேப் துப்பாக்கியா இது? இல்ல, உங்களுக்குள்ள ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளில நிக்கிறேன். அண்ணே நீ இரு. இல்ல, அவருக்கு எம்எல்ஏ கூட தான் பேசணுமா? நீங்க 1 நிமிஷமா 5 நிமிஷமா 10 நிமிஷமா நிதானமா பேசுங்க. நான் சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, நான் வெளில நிக்கிறேன். இவ்வளவு நேரம் வெளியே போக மாட்டேன்னு தகராறு பண்ணல, இப்ப என்ன திடீர்னு போறாங்க? அவர் உங்க கூட தான் பேசணுமா? இல்ல இல்ல வேண்டாம், இப்ப நீ இத பார்த்தனாலதான் போறேங்கற. நீ இங்க இரு. இத பார், நேரடியா விஷயத்துக்கு வர. உன் ஆதரவை எங்க கட்சிக்கு தான் நீ தரணும். ஐயோ, ஆளாளுக்கு வந்து ஆதரவு ஆதரவுன்னு சொல்றாங்க, எனக்கு என்னன்னே புரியல. டேய் கிண்டலா? காக்கா கூ கூ கூ, இந்த ரெண்டு கட்சிக்குமே ஈக்குவல் சீட் வந்திருக்கு. நீ யாருக்கு ஆதரவு கொடுக்கறியோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இது இல்லாமையா ரெண்டு கட்சியும் உன்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அண்ணே, குடுமியே நம்ம கையில, எதுக்கு கோட்டை சாவியே எங்க கையிலயா? பார், இலக்கார வேண்டாம். ஆதரவு கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க. என்ன சும்மா மிரட்டுற? ஆதரவு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ? ஒன்ன சுட்டு கூவா ஆத்துல வீசிட்டு பை எலெக்ஷனை வர வைப்பேன். என்ன சுடுவேங்கறா? எப்படி 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 இவரை சுட்டா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? ஒன்ன தாண்டா முதல்ல சுடுவேன், அதுக்கப்புறம் தான் இவனை சுடுவேன். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். எங்களுக்கு ஆதரவா இல்ல உங்க உசுரா? கரெக்டா யோசிச்சுக்கோங்க. இத பாருங்க, சும்மா அவனுக்கு பூச்சாண்டி காட்டுறானுங்க. லாஜிக்கு வெளியே உங்களுக்காக எல்லா சேனலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே போனதும் 24 மணி நேரமும் உங்களை தான் கவரேஜ் பண்ணுவாங்க. அதனால அவனுங்கனால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பிரஸ்காரங்க கிட்ட என் உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேளுங்க. அது கவர்னர் காது வரைக்கும் போய் அவரு உங்க பாதுகாப்புக்கு பூனைப்படையை அனுப்புவாரு. பூனைப்படையா? உயிர் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் ஒரு யானைப்படை ரேஞ்சுக்கு அனுப்ப மாட்டாங்களா? இத பாருங்க, முதல்ல பிரஸ்காரங்கிட்ட சொல்லுங்க, அவங்க எல்லா பாதுகாப்பும் உங்களுக்கு கொடுப்பாங்க. போங்க. சரிங்க, வரங்க. வாங்க. 1 நிமிஷம் நில்லுங்க. துணை முதல்வர் பதவி யார் உங்களுக்கு தர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி நீங்க கெட்டியா நில்லுங்க. அப்பதான் நீங்க 2 பேரும் நினைச்ச மாதிரி உங்க ஊருக்கு நல்லது செய்ய முடியும். துணை முதல்வர் நன்றிங்க. துணை முதல்வர். முக்கிய செய்தி: சுயேட்சை வேட்பாளர் பெரிய பாண்டியின் ஆதரவு இருந்தால் மட்டுமே எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் காக்காக கட்சியில் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டு தனது ஆதரவை கவர்னரிடம் பரிந்துரைத்துள்ளார். மாண்புமிகு முதல்வர் வருகிறார். சரி சரி, அப்புறம் வர. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. சௌக்கியம் தானே சார்? நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க உட்காரணும். எதுக்கு? நான் துணை முதல்வர்,
துணை முதல்வர் முதல்வர் பக்கத்துல தானே உட்காரணும். அங்க போய் ஓரமா மூலையில எங்கேயாவது உட்காரு போ. அவரை யாருன்னு நினைச்ச? மாமரக்கணி. சாரோட கையில இருக்கிற மோதிரம் சைஸ் பாத்தீங்களா? அது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அது எத்தனை பேர் மூக்க பதமாத்திரம் தெரியுமா? என்கிட்ட 50-60 எம்எல்ஏ இருக்காங்க. நீ ஒத்தாளா இருந்துகிட்டு நீ துணை முதல்வர். மாண்புமிகு சபாநாயகர் வருகிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க ஏன் நிக்கிறீங்க? நான் துணை முதல்வருங்க. முதல்வருக்கு பக்கத்துல எனக்கு இடம் கொடுக்காம இந்த ஆள் தகராறு பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க அவருக்கு இடம் கொடுங்க. இது உள்கட்சி பிரச்சனை. நான் சபாநாயகர். சபை மரபுன்னு ஒண்ணு இருக்கு. அத கடைபிடிங்க. எந்திரிங்க. போங்க. அஜய் தள்ளு தள்ளு. இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரையாற்றுவார்கள். நன்றி. அவையோர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற தலையாய பிரச்சனை என்னன்னா, எங்க மஞ்சமாக்கான் ஊருக்கு ஒரு பாலம் இல்லாதது. அதனால உடனடியா பாலம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏய் உட்காரியா. ஏன்? ஒரு தொகுதி மட்டும் தமிழ்நாடு இல்ல, புரிஞ்சுக்கோ. இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு தொகுதி மட்டும்தான் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கு. அதனாலதான் எங்க ஊர் ஜனங்க ஏகப்பட்ட ஓட்டு போட்டு எங்க ஊருக்கு பாலம் கட்டுறதுக்காக என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பாலம் இல்ல, ஒரு டிச்சு கூட கட்ட விட மாட்டேன். ஆமா. எனக்கு உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் முதல்வர்கிட்ட பேசிக்கிறேன். என்னையா என்னையா நீங்க வேட்டியெல்லாம் உருவுறீங்க? அடுத்தது ஜட்டி தான். ஜட்டியா? ஏங்க முதல்வரே, என்னங்க நீங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் ஏன் கட்சிக்காரன்? பங்காளி, நேத்து நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தாரு இந்த ஆளு. இப்ப இதே ஆளு இவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு. முதல்வர் போய் அந்த ஆள் இந்த ஆள் மரியாதை இல்லாம பேசுற. உடம்புல ஒரு எலும்பு கூட இருக்காது, தெரிஞ்சுக்கோ. எலும்பு இருக்காதா? என்ன இழிச்சு வாய நினைச்சா வாயா ஒத்தைக்கு ஒத்த பாத்துருவோம். நீயா நான் விட்டு அடிச்சிருவோம். வாங்குற ஒரே வாய் மூடு. அமைதி அமைதி. என்னடா எத்தனை பேர் வந்தாலும் பாத்துக்கலாம். பட்டி காட்டு அவ்வளவு சாதாரணமா. எதுக்கண்ணே இவங்க கூட எல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு? இந்தாங்க கஜானா எங்க இருக்குன்னு கேட்டு காசு அள்ளிட்டு வாங்க. சபாநாயகரையா, இந்த காசு இருக்கிற கஜானா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் காசு எடுத்துட்டு எங்க ஊருக்கே போயிடுறேன். கஜானாவா? சபாநாயகர் ஐயா, முதல்ல அவனையும் இவனையும் வெளியே தூக்கி குண்டு கட்டா வீச சொல்லுங்க. யோ நிறுத்துங்கயா. உங்களுக்கு காரியம் ஆகணும்னு நேத்து அவரு கால்ல விழுந்தீங்க. இன்னைக்கு அவங்க ஊருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அவர் கால வாரினாலும் பரவாயில்ல. ஆனா அவர் கழுத்தை நெரிக்க பாக்குறீங்களா? அவரை ஒத்த ஆளுன்னு நினைக்காதீங்க. எங்க ஒட்டு மொத்த ஆதரவும் அவருக்கு இருக்கு. அவரு மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட உங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவேன். துவம்சம். அண்ணே, அந்த ஆளுக்கு நம்ம எவ்வளவு ஆதரவு கொடுத்தோம். ஆனா எப்படி தப்பு தப்பா பேசுறான் பாருங்க. ஆனா இந்த ஆளுக்கு நம்ம ஆதரவே கொடுக்கல. ஆனா நமக்காக எப்படி துடிக்கலாம் பாருங்க அண்ணே. கரெக்ட். இனிமே உங்களுக்கு ஆதரவு கிடையாது. இத பாருங்க, உங்களுக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ். இனிமே என் ஆதரவு உங்களுக்கு தான். நீங்க ஆட்சி அமைங்க. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான சமாச்சாரம் கிடையாது. முதல்ல கவர்னர் கிட்ட போய் அதிகாரப்பூர்வமா அவர் முன்னாடி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஏப்பா, நீ உலகம் புரியாத ஆளா இருக்கியப்பா. இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு புது உலகத்தை நான் காட்டுறேன். அப்படியா? ஏய் யூரியா பாய், நீயும் வா. நானுமா? ஆமா, பூவோட சேர்த்து நாரையும் மணக்க வச்சிடுறோம். ஏங்க, பொதுவா பழரசம்னா இனிப்பா தானே இருக்கும். இது அயல் நாட்டு பழரசம். இதுல இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லா உப்பு சேர்ந்து மிக்ஸ் ஆன ஒரு இணைப்பு. அதனால ஒரு மார்க்கமா இருக்கும். சாப்பிடுங்க. கூடிய சீக்கிரமே ஒரு புது உலகம் தெரியும். பங்காளி, இது தங்கமணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல இல்ல, அது ருக்கு. இல்ல இல்ல, தங்கமணி தான். இல்லங்கண்ணே, ருக்கு. சரி, என் கண்ணுக்கு தங்கமணி, உன் கண்ணுக்கு ருக்கு. 2 பேர் இருக்காங்க. இவங்க எங்க இங்க? அதானே. ஏங்க, ஹலோ
மாப்பிள்ளைங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? என்னோட பொண்டாட்டியும் இவனுக்கு பொண்டாட்டியா வரப்போற பொண்ணும் உள்ள போ. இருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க வேற மாதிரி பொண்ணுங்க. பலரசகர பேர்ல உங்களுக்கு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்து மப்பாக்கிட்டாங்க. ஐயோ, இப்ப நீங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போய் அங்க என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அதை சுத்தி வர கேமரா வச்சு மொத்தமா படம் முடிச்சிடுவாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு பாலம் வேணுமா இல்ல படம் முடிச்சதை உலகத்துக்கே போட்டு காட்டுமான்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ, இது சரியா வராது. ஏங்க இப்ப நாங்க என்னங்க பண்றது? பேசாம 2 பேரும் ஊருக்கு போய் கவுந்தடிச்சு படுங்க. அவங்களுக்கு வேற வழியே இல்ல. எப்படியும் உங்க 2 பேரையும் தேடி வருவாங்க. அப்ப பாலத்தை டிமாண்ட் பண்ணிக்கங்க, போங்க. முக்கிய செய்தி: சுயேட்சை வேட்பாளர் பெரிய பாண்டி காக்காக்கா கட்சிக்கு அளித்து வந்த தனது ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டதோடு குக்கு கட்சிக்கும் தனது ஆதரவு இல்லை என்று அறிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் தற்போது தற்காலிகமாக கவர்னர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. யூரியா பை போன மாதிரியே மடிப்பு கலையாம வந்திருக்கு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போலீங்க. என் மகன் தயவு இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க எப்படியும் நம்மளை தேடி நம்ம ஊருக்கு வரத்தான் போறாங்க. வரட்டும். வந்த பிறகு இந்த பஞ்சாயத்துல நிக்க வச்சு நான் கேட்க போற ஒரு கேள்வியில இந்த ஊருக்கு பாலமே கிடைக்காம போயிடும். பாருங்க, அல்வாவையும் பூவையும் பார்த்துட்டு அவசரப்பட்டு நீ முந்திக்கிட்டு பந்தய விரிச்சிடாத. என்ன மாமா? இல்ல, நீ போனதுக்கு அப்புறம் கதவை தாழ் போடணும்னு நின்னுட்டேன். இல்ல, கையில என்னன்னு கேட்டேன். அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாரு, அதனால பூஜைக்கான சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எங்க இந்நேரத்துல? நான் ஒருத்தருக்காக மோர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பின்ன வெறுங்கையோட போற? பரவாயில்ல மாமா, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்புறமா? இல்ல வேண்டாம், நீ இப்பவே வாங்கிட்டு போயிரு. நடுவுல வந்து தொல்லப்படுத்த வேண்டாம். நடுவுலையா? இல்ல, அது நடுஜாமத்துல நான் தூங்கிட்டு இருப்பேன், அப்ப வந்து தொல்லப்படுத்த வேண்டாம்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல மாமா, நான் மரகதம் கிட்ட வாங்கிக்கிறேன். சரி சரி. குறிப்பறிஞ்சு நடந்துக்கிறது தான் பொண்டாட்டியோட லட்சணம். புருஷங்காரன் நானும் வெளியூர் போயிட்டு பூ அல்வாவோட தயாரா வந்திருக்கேன். நீயும் பையனை நேரத்தோட தூங்க வச்சுட்டு சும்மா ஜம்முன்னு கும்முன்னு பூவெல்லாம் வச்சு எனக்காக படுக்கையில் அலங்காரத்தோட தயாரா இருக்க. ഞാനൊന്നും തയ്യാറല്ല. ഞാൻ ഇന്ന് ഇവിടെയാ പഠിക്കാൻ പോന്നെ. ഉങ്ക പായ് ഉള്ള പോട്ടിருக்கு. நீங்க போய் குப்புற படுங்க. நானும் ரெடியா தான் இருக்கேன், நீயும் ரெடி ஆகி தான் இருந்திருக்க. நடுவுல இந்த உரமோர் வாங்குறதுக்காக ஒருத்தி வந்தாலே, அவ வாசல் நின்னு ஒரு மாதிரியா பேசும்போதே நான் சந்தேகப்பட்டேன். அவ தான் இங்க ஏதோ புறையூத்தி விட்டு போயிட்டா. இல்லன்னா நீயும் குறுக்கு திரும்ப மாட்டேன், என்ன குப்புறப்படுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கே உறுத்ததில்ல? உறுத்துற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. பண்ணலையா? வெளியூர்ல ஆட்டக்காரியோட ஆட்டம் போடல? என்ன சத்தத்தையே காணோம்? அதுமா, இந்த சென்ன மாதிரி பெரிய பெரிய டவுன்கள் எல்லாம் இந்த ஸ்டார் ஹோட்டல்னு இருக்குமல்ல, அங்க காபரா டான்ஸ்னு, அதான் சாதாரண குத்தாட்டம் அது ஆடுவாங்க. அந்த பொம்பளைங்களோட சேர்ந்துட்டு அந்த சாதாரண குத்தாட்டம் தான் நான் போட்டேன். அந்த ஆட்டம் சின்ன பாண்டி போட்டதானு. அதனாலதான் அவரு கல்யாணம் பண்ண போற பொண்ணு கிட்ட யோக்கியமா ருக்கு இப்படி இப்படி நடந்ததுன்னு உண்மைய பயம் இல்லாம சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லியிருக்கா இல்ல? ஏன்னா உங்க விஷயத்துல தப்பு நடந்துட்டு, அதனாலதான் அப்படியே மூடி மறைச்சிட்டீங்க. ஐயோ, மூடி மறைக்கிற அளவுக்கு எந்த தப்பும் நடக்கலம்மா. நடந்தில்லைங்க என்ன எடுத்து சொல்லி இருக்கலாம்ல. சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஏன் சொல்லல? இல்லம்மா, நீ சாதாரணமாவே என்ன அலையிற போனேன்னு திட்டிட்டே இருப்ப. ஒருவேளை நான் அதை சொல்லி நீ அதை நம்பாம சந்தேகப்பட்டு சண்டை இழுத்துட்டீன்னா இன்னைக்கு ஒரு பொழுது பூரா வேஸ்டா போகுமேன்னு தான் நான் சொல்லல. நான் நம்ப மாட்டேன். சரி, நம்ம பையன் மேல சத்தியமா எந்த தப்பும் நடக்கல. இதுக்கு மேல நான் எப்படிமா சொல்றது? சரி, குழந்தை மேல நீங்க சத்தியம் போட்டு சொன்னதுனால நான் நம்புறேன். ஆனா பொண்டாட்டி கிட்ட எது மறைச்சாலும் தப்பு தப்பு தானே. அதனால உங்களுக்கு 10 நாள் பட்டினி. ஒரு வாரத்துக்கே தாங்க முடியாம அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன், 10 நாள் பட்டினியா? என்னால முடியாது. சரி, நான் உள்ள போய் தாழ் போட்டு நான் விட படுத்துக்கிறேன். மாட்டேன். ஐயோ, என்ன கொண்டு முடியாது. ஏன் முடியாது? நல்ல குத்துக்கல்லு மாதிரி இருக்க, உட்காரு. கண்ணம்மா, பொன்னம்மா, மாயம்மா, தாயம்மா எல்லாரும் ஓடி வாங்க. நான் உன் புருஷன்டி,
என்னமோ வில்ல ரேப் பண்ண வர்ற மாதிரி இந்த கத்து கத்திட்டு இருக்க ஆ. ஒரு